கூட்டா வாழ்றீங்க, ஒற்றுமையா வாழ்றீங்க, குடும்பத்துல சந்தோஷமா வாழ்றீங்க. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களோடு நெருக்கமான தந்தை மரணிச்சிடுறார், மகன் மரணிச்சிடுறாரு, அல்லது மனைவி மரணிச்சிடுறா, அல்லது வீட்டில் ஒரு பாட்டன் பாட்டி மரணிச்சிடுறா என்றால் அன்றைக்கு தான் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒருவர், நீங்க எத்தனையோ மரணங்களை கேட்டிருப்பீங்க, கூட்டா வாழ்ற குடும்பத்தில் ஒரு அங்கத்தவர் மரணிச்சா ஏற்படுற வேதனை உங்களுக்கு அன்றைக்கு தான் வந்திருக்கும். இந்த வேதனையால் உங்களுக்கு அறிவு வளரும். இந்த வேதனை இப்போ அறிவுக்கு முன்னால் வேதனை, வேதனைக்கு முன்னால் அறிவுன்னு சொன்னதானே. இந்த இடத்துல என்னென்னா, இந்த வேதனை வந்ததிலிருந்து தான் உங்களுக்கு ஒரு சபர் என்ன செய்யும், அட இதெல்லாம் நம்ம பிரிஞ்சு தான் ஆகணும், நம்ம குடும்பத்தில் ஒரு அங்கத்தவராக இருந்தாலும் நம்ம என்ன பிரிந்து தான் ஆக வேண்டியிருக்குது, வழி கடுமையாக இருக்குது, மற்றவர்களுடைய மரணம் போல இந்த மரணம் என்ற ஒரு அறிவு உங்களுக்கு உண்டாகின பின்னால நீங்க மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு பலத்தை என்ன செய்வீங்க, அடைவீங்க. ஸோ எனவே ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அறிவை புரிய புரிய, இந்த சமூகத்துடைய இந்த வழிகளை புரிய புரிய அவன் உள்ளம் என்ன செய்யும், விரிவடைந்து கொண்டே போகும். எனவேதான் பொதுவாக குர்ஆன் சுன்னாவை நம்ம படிங்க, வாசிங்க, தேடுங்க என்று சொல்றதுக்கான காரணம் எல்லாம், குர்ஆனை நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு அன்றாடம் ஹவாத்திர்கள், நல்ல சிந்தனைகள் பிறந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு அந்த பலம் என்ன செய்யும், அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த விளக்கம் வர வர வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்றதெல்லாம் மிக சிம்பிளாக எப்போ மாறும்டா இதுதான். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை எப்படி இருக்குது, ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி. எதிர்கொள்ள போகிறாரு, ஆயுதத்தை தா, ரெண்டு பேரை என்ன செய் சேர்த்துடு, ஆயுத பலத்தை தான், அல்லது பெரிய இதெல்லாம் கேட்கல. அவர் கேட்டதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு என்ன, உள்ளத்தை என்ன செய், விரிவாக்கு, உள்ளத்தை விரிவாக்கு. கொலை செஞ்சவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தில் ஏற்கனவே கொடுங்கோலன்னு தெரியும், அடுத்த செகண்ட்ல கொன்று போடுவான்னு தெரியும். அவனை ஃபேஸ் பண்றதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் பிரார்த்தனை ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, யா அல்லாஹ் உள்ளத்தை என்ன செய், விரிவுபடுத்து, தாராளமாக்கு, விசாலப்படுத்து அப்படின்னு கேட்குறாங்க. எனவே வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம் உங்களுக்கு சடரீதியான பொருளாதாரம், வசதிகள், வாழ்க்கையுடைய துணை, இவைகளெல்லாம் எவ்வளவு வந்தாலும் உள்ளத்தை எல்லாம் சுருக்கிட்டாண்டு வைங்க, நீங்கள் சந்தோஷத்தை அடைய மாட்டீங்க, தீர்வே அடைய மாட்டீங்க. சில 60 வயசுக்கு போகிற உள்ள சில மக்களை பற்றி கேட்டு பார்த்தீங்கன்னா, என்ன இந்த வாழ்க்கை, விரக்தியிலேயே தான் சாகுறேன் அப்படின்றாங்க. ஆனால் அவர் வீடு வாங்கிக்கிறாரு, பெரும் என்னது கோட்டை குத்தலங்களை போல கட்டிக்கிறாரு, பிள்ளையெல்லாம் திருமணம் முடிச்சு கொடுத்துக்கிறாரு, அவ்வளோ வருமானம் இருக்கு. ஆனால் வசனம் என்ன தெரியுமா, நான் ஒரு டைரி எழுதினேன்னா அப்படி ஒரு சோகம் உலகத்தில் யாரும் என்ன செஞ்சிக்க மாட்டாங்க, சந்திச்சிருக்க மாட்டாங்க என்ற அளவுக்கு நான் கவலைகளை என்ன செஞ்சுக்கிறேன், அனுபவிச்சுக்கிறேன். அப்படி என்ன ஒன்றே உருப்படியாக பார்க்கலேன்னு அர்த்தம். அர்த்தம் என்ன தெரியுமா, வாழ்க்கையில் எதையும் சரியான வடிவில் அவர் அணுகவில்லை என்பதற்கான ஒரு அம்சம் தான் அது. சோகம் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை, சிக்கல் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. சிக்கல் முடிஞ்சால் வாழ்க்கை முடிஞ்சிடும்.